ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போட் ஒரு மான்வாவோட எபிசோட் 36 தான். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி கீழே போட்டுருங்க. அப்போதான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ளே போகலாம். இந்த லார்டை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த லம்டா அவருக்கு நிறையவே ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஃபயராலையும் இவருக்கு எதுவுமே ஆகாது. பீஸுக்கான இம்யூனும் இருக்கு. எக்ஸ்ப்ளோஷன், ஃபிசிக்கல், டிவைன் இந்த மாதிரி விஷயத்தில் ஏகப்பட்ட இம்யூனும் இருக்கா. அதாவது எதிர்ப்பு சக்தி இருக்கு. இவ்வளவு சீக்கிரத்துல பெரிய பெரிய அட்டாக்ஸே பண்ணாலும் இங்க எதுவுமே ஆகாது அவருக்கு. இடத்துல ஒரு டிராகன் கூட ஒரு சண்டை போட்டு இருப்பாரு. நான் இன்னைக்கு உன்னோட கதையை முடிக்காம விட மாட்டேன். ஆமா, நீ எப்பயுமே என் கூட சண்டை போட்டு இருக்க. இப்பதான் நீ சாட்டிஸ்ஃபை ஆக போறியோ. இடத்துல இப்படி இவங்க சண்டை போடும் போது அந்த டிராகன் சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இன்க்ரூடர் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்களால 10 செகண்டுக்கு மேல கூட என்னோட ஏரியாவை தாங்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறேன். அதனால இந்த சண்டையை நிறுத்தாம நம்ம பண்ணலாம். அவங்கள பார்க்கும் போது ஏதோ வெளி உலகத்துல இருந்து வந்த சாதாரணமான ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. டிராகனும் சொல்லுது, உண்மையை சொன்னா நான் அந்த ஆளுங்க கூட விளாடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே டைம்ல உன்னையும் நான் தோக்கடிக்கணும். இப்படி இந்த விஷயம் ஒரு சைடு போயின்னு இருக்கு. அந்த இடத்துல தேர்ட் பாஸையும் காட்டுறாங்க. இந்த கேட்டோடைய தேர்ட் பாஸும் இவன் தான். சீன்ல அவங்க அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க ஃபீலே ஆகல. ரொம்ப ஹீட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டாங்க. நான் இங்க பார்த்தா 290 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு ஃபீலே ஆகல. அதுக்கு என்னோட ஃப்ரெஷ்ஷான கியருக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு நல்லாவே தெரியும் உள்ள இப்படிதான் இருக்க போகுதுன்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஃபியூச்சர் மெமரிஸை வச்சு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கியரை உருவாக்குனேன். இது மூலமா அடிக்கடி ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளட் அது திரும்பவும் சர்க்குலேட் ஆயினே இருக்கும். அதனால ஹீட்டும் நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. பேசிக்கா அவனோட மேஜிக்கை தான் இல்ல பயன்படுத்திருக்கான். அது மூலமா தான் இவங்களுக்கு எதுவுமே ஆகல. அதே மாதிரி நம்ம சுபாரு அங்க சொல்றான், இந்த சூட்டை நான் இதோட ரெஃபரன்ஸை வச்சு செஞ்சேன் தெரியுமா. பேசுக்கு போகும்போது ஒரு சூட்டை போடுவாங்களே, அதோட ரெஃபரன்ஸை வச்சு தான் நான் செஞ்சேனே. அதே மாதிரி ஒரு விஷயம் 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம அந்த பாஸை தோக்கடிக்கணும். இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த சூட் தன்னால டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். அப்படியாச்சுன்னா அவ்வளவுதான், கடைசியில எல்லாருமே இறக்குற மாதிரி ஆயிடுமா. கேட்டவனே அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். என்னது 10 நிமிஷமா? ஏன்னா 10 நிமிஷத்துல நம்மளால பண்ண முடியலன்னா அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இங்க வரும்ல. நான் பாஸை இவங்க தோக்கடிச்சாவணும். இல்லைன்னா அவ்வளவுதான், இவங்களோட கதை அங்க முடிஞ்சிடும். போக போக ஹீட்டும் ரொம்ப அதிகமாகிற மாதிரி நம்ம கிங்காக்கு ஃபீல் ஆகும். இதை பத்தி சொல்ல நம்ம சுபாருக்கு அங்க புரியுது. நம்ம இந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி உனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நான் ப்ரீவியஸ் மெமரியில இப்படி நான் பார்த்தனும். அவன் வந்துட்டான் இங்க. சொல்லி வாய முடியல. அதுக்குள்ள அந்த லார்டு அவரு நிக்கிறாரு. நம்ம சுபாரும் ஆல்ரெடி சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் சொல்ற வரைக்கும் நீ அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணாத. ஏன்னா நம்ம ஃபுல்லாவே உன்னோட ஸ்கில் மேல தான் டிபெண்டாவே இருக்கும். அதுக்கு நம்ம கிங்கா ஒத்துக்கணும். ஆனா அந்த லார்டு வந்தோடனே இடத்துல ஒரு பயங்கர பிரஷர் அப்படியே ஃபீல் ஆகுது. சுபாரு ஆல்ரெடி ஃபியூச்சர்லயே இவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க. அதனால சுபாரு சொல்லியிருப்பான் இப்படி எல்லாம் இருப்பான்னு. கிட்ட அவனோட இன்டென்ஸான ஆறாவும் அந்த ஹீட்டும் எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இடத்துல கோல் கிங்கும் பார்த்து நீ யோசிக்கிறாரு. நான் யோசிச்ச மாதிரி தான் பாரோ பண்ண இந்த பாடி கூட நான் சண்டை போட்டேன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா என்னோட கதை முடிஞ்சிடும். ஆனா நாங்க ஒன்னும் அதுக்காக இங்க வந்தோமான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. நாங்க எல்லாத்துக்குமே தயாரா ஒரு பிளானோட தான் வந்தோமே. அதனால சுபாரு நம்ம அந்த பிளானை செயல்படுத்தலாம். சைடு அந்த ஃபயரி பாஸும் பயங்கரமா கத்துறாரு, வாங்க உங்களோட பவரை எனக்கு காட்டுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம கோல் கிங் அங்க அழுவுற மாதிரி சொல்றாரு, மிஸ்டர் லம்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரு தாக்கலான்னு வராரு. ஆனா 2 பேருமே ஒரு மாதிரி அழுதுங்கனே கேட்க, இதனால அவருக்கு புரியல. அங்க இவங்க கெஞ்ச ஆரம்பிச்சாங்க, மிஸ்டர் லம்டா தயவு செஞ்சு எங்களை தாக்காதீங்க லம்டா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. அட இங்க என்னடா போயின்னு இருக்குன்னு. ஆக்டிங்கையும் அவங்க விடவே இல்லையே. அந்த இடத்துல அவங்க போட்டுங்கன்னே தான் இருக்காங்க. மிஸ்டர் லம்டா, அது நீங்க தானே, நாங்க சொல்றது கரெக்டா? ஆமா, என்னதான் உங்களுக்கு வேணும் தெரியல நினைக்கிறேன். வெளி உலகத்துல இருந்து வந்த ஹியூமன்ஸா நாங்க இருக்கலாம். ஆனா ஆக்சுவலா எங்க 2 பேரோட ஆர்ஜினும் அண்டர் வேர்ல்ட்ல இருந்து இருக்கு. இன்னும் லம்டா கிட்ட அவங்க சொல்றாங்க. ஆனா ஆப்வியஸா அது ஒரு பொய் தான். கேட்கிற அவருக்கும் தெரியுது பச்சையா இவங்க புழுவுறாங்கன்னு. ஆனாலும் அவங்க நிறுத்தவே இல்லை. அட லம்டா லம்டா கேளுங்க லம்டா, நாங்க உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கோம். நாங்க இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுத்தாகணும். என்னது இன்ஃபர்மேஷனா? என்னது அது? அதுதான், அது உங்களோட சிப்ளிங்ஸை பத்தின இன்ஃபர்மேஷன் தான். நீங்க கேட்டது சரிதாங்க. அதாவது அந்த தண்டர் லார்டு, அந்த ப்ளூ கலர் லார்டு டெல்டா, அவங்க 2 பேருடைய பிரதர் தான் இவரு. இவங்க 2 பேரை கேட்டோடனே அவரு ஷாக் ஆகுறாரு. அது என்னோட பிரதர்ஸை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீங்க கேள்விப்பட்டது கரெக்ட் தான், எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நம்ம சுபாருக்கும் வேணும். இதுக்காக தான் ஆளு வெயிட்டும் பண்ணா. அப்படியாச்சும் ஆளு அங்க வலையில விழ வைக்கணும்னு. அப்படியே பாஸ்டுக்கு போது நம்ம ஹீரோ கிட்ட எப்படிதான் நம்ம லம்டாவை தோக்கடிக்கலாம்
அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. ஏன்னா பாஸ்ட் மெமரியில ஒருத்தர் தப்பிக்கலான்னு பாப்பாரு, ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே இந்த கோல்டு பேட்ச் ஹீரோவை அப்படியே பொசுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சாய்கா கேக்குறா. இந்த இடத்துல நம்ம சுபாரு வந்து நல்லா யோசிச்சுட்டு அவன் கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், அதை பத்தி அவன் சொல்றான். அங்க கோல்ட் கிங்குக்கு ரொம்ப கடுப்பாகுது. இப்போ வரப்போற அந்த பாஸ் அந்த லம்டா கூட நம்ம கோல்ட் கிங்குக்கு ஒரு பெரிய பகையே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆளு சண்டை போட்ட அண்டர் கிரவுண்ட்ல அங்க லம்டாவை எதுவுமே அங்க பண்ண முடியல. அதனால அவன் கத்துறான், ஆமா நீ வந்து ஏன்டா இதை சொல்லவே இல்ல கிட்ட, நீ ஃபர்ஸ்டே சொல்ல, அதாவது உனக்கு பாண்டிங்கான அந்த நம்பிக்கை அது வந்து இல்ல தானே எங்க 2 பேருக்கு இல்ல. கட்டத்துல அடிக்கலான்னு போவாரு, ஆனா அவருக்கே புரியும் நம்ம பண்றது தப்பு தானே. இதனால நம்ம கோல்ட் கிங் நித்திட்டு அங்க சுபாருக்கு பொறுமையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையா சொன்னா எனக்கு வந்து ஒரு கொலை வெறி இருக்கு அவனை கொல்லணும்னு. இதனால நான் எந்த முறையை யூஸ் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, ஆக மொத்தத்துல அவனோட கதையை நான் முடிக்கணும் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. அங்க சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. இந்த இடத்துல நம்ம லம்டாவோட பிரதர்ஸ் அந்த டெல்டா கிளிமு இந்த இடத்துல அவங்க 2 பேரை பத்தி தெரியும் சொல்ல அந்த இடத்துக்கு அவங்க ரேஜுக்கு போறாரு. உனது என்ன உண்மையா, நீ உண்மையிலேயே உண்மையை தான் சொல்றியா, என்னோட பிரதர்ஸ் அவங்க வந்து இன்னமும் உயிரோட இருக்காங்களா? அந்த இடத்துல ரொம்ப நெருக்கமா ஒரு இப்படி கத்தும் போது பயங்கரமான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆயினே இருக்குமா. அங்க இதனால நம்ம ஆளு ஆக்டிங் போறான். ஐயோ ரொம்ப ஹீட்டா இருக்கு, விட்டா நம்ம மெல்ட் ஆகி இங்கே எந்த போயிடுவேன்னு நினைக்கிறேன். அங்க இந்த அளவுக்கு நம்ம ஆளு பயங்கரமா ஆக்டிங் போறனாலேயே அங்க வந்து அவரு ஒத்துக்கிறாரு. சரி சரி செத்து போகாத, நான் வந்து சீக்கிரமா என்னோட ஹீட்டை குறைக்கிறேன். சரி ஏதோ ஒண்ணு என்னோட பிரதர்ஸுக்கு எதுவுமே ஆகல. அவங்க வந்து ஏதாச்சும் சொன்னாங்களா அவங்க கிட்ட? சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு மெசேஜ் எனக்கு கொடுத்தாங்க. என் கிட்ட இல்ல, அங்க ஒரு பர்சன் வந்து நிக்கிறான்ல கிட்டதான் அவங்க 2 பேருடைய மெசேஜும் இருக்கு. அந்த இடத்துல இதை வந்து அவரால் நம்ப முடியல. அங்க வந்து இதுக்கும் நம்ம கோல்ட் கிங் வந்து ஒரு பொய்ய சொல்றாரு. நீங்க போய் அவனை டச் பண்ணலாம், ஏன்னா அவனுக்கு எந்த விதமான பேட்டிலிங் ஸ்கில்ஸும் வந்து இல்ல. டே டைம்ல அவனை டச் பண்ணும் போது அந்த மெமரிஸை உங்களால பார்க்க முடியும். என்ன பண்றீங்க, இந்த மாதிரி டச் பண்ணுங்க. அந்த இடத்துல உண்மையிலேயே அவர் யோசிக்கிறாரு பண்ணலாமா வேணாவான்னு. ஏன்னா ஒரு சைடு அவருக்கு தோந்து வந்து ஸ்கில்லா இருக்குமோன்னு. நம்ம ஆளுங்களுக்கும் அங்க கிங்கா மேலதான் பாரதி அவங்க போட்டிருக்காங்க. கிங்காவோட ஸ்கில் ஒண்டி இங்க ஒர்க் ஆகலன்னா அவ்வளவுதான். ஸ்கில்லுக்கும் சில பல சர்டைனான கண்டிஷனும் இருக்கு, ரொம்ப கிட்ட இருந்தா தான் இது ஒர்க்கும் ஆகும். அதனால தான் இவங்க இப்படி சொல்றாங்களே. இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இந்த ஸ்கில்லை பத்தி அவங்க சொல்றாங்க. ஸ்கில்ல நம்ம கிங்கா லெவல் 70க்கு போனா வந்து தான் கிடைக்குமே. ஸ்கில்லுக்குன்னு ஒரு பெரிய ஆர்ஜினே இருக்கு. அண்டர் வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய வாருக்கான அவுட் பிரேக் போகும்போது இந்த இடத்துல நம்ம வேங்குஷ் அவரு கீழே சின்ன சின்ன கண்ட்ரியா இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை திரட்ட ஆரம்பிச்சாரு. பேட்டலுக்கு அப்புறம் நிறையவே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் கிங் ஆஃப் த ரெயின்போ அப்படின்னு எல்லாருமே அழைச்சாங்க. முக்கியமா வேங்கிஷ் பக்கம் பெரிய 6 கிங்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. மூலமா அவரு ஜெயிக்கவே செஞ்சாரு. இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணும்னு சொல்லிதான் நம்ம ஐஸ் கிங் அவர் வந்து என்ன பண்ணாரு, அவரோட லைஃப் அர்ப்பணிச்சு அல்டிமேட்டான மூவா அவர் உருவாக்குனாரு. ஏன்னா அது மூலமா தான் வேங்குஷ மொத்தமா முடிக்க முடியும். வேங்குஷ் வந்து ஒரு வகையில இம்மார்டல் மாதிரி தான், அதனால முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த ஸ்கில் இருக்கும் போது அசால்ட்டா முடிக்க முடியும். அதே மாதிரி கிங்கா இதை பயன்படுத்தும் போது நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்ஸ் இதை கேட்டுக்கு வெளியில நீ பயன்படுத்திட்டா அவ்வளவுதான் உன்னோட கதையை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல இதை பத்தி எல்லாம் ஆளே யோசிக்கிறான். முன்னாடி அந்த லார்டு நிக்க நம்ம கிங்காக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அந்த லார்டோட ஓவர் வார்மிங்கான பவர் அது வந்து நல்லாவே கிங்காக்கு தெரியுது. இதனால நம்ம கிங்கா சொன்ன மாதிரியே அங்க டச் பண்ணலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள அவர் வந்து தடுக்கிறாரு. இரு, நீ வந்து எதுக்காக இந்த ஸ்கில்ல பயன்படுத்தணும், வாயால உன்னால சொல்ல முடியாதா? ஆனா கிங்கா கிட்ட இதுக்கு எந்த விதமான பதிலும் இல்ல. இதுக்குள்ள கோல்ட் கிங் தான் அங்க மல்ப ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி. இந்த விஷயத்த வாயால சொன்னா நல்லா இருக்காது, நீங்க பாத்துட்டா நல்லா இருக்கும். ஏன் தெரியல, நம்ம கோல்ட் கிங் பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்களை பாக்குற ஃபீலிங் வந்து அவருக்கு வரும். அதனால அங்க கையை காட்டி சொல்றாரு, எனக்கு தெரியல மாதிரி உன்னை பார்க்கும்போது வித்தியாசமா யாரோ ஒருத்தங்களை பாக்குற ஃபீலிங் வந்து வருது. அண்டர் வேர்ல்டுல இதுக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்கும் பிரச்சனையாச்சு. இந்த வேங்குஷ் அவனை நான் வந்து விட போதே இல்ல. அவனால் தான் எவ்வளவு பிரச்சனையே. ஏன்னா உன்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தன், அவனால் தான் நிறையவே பிரச்சனை வந்துச்சு. ஈவன் அவன் ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயில, அப்புறம் இவென்ச்சுவலா அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி எனக்கே ஒரு ரைவல் ஆயிட்டானா பாத்துக்கோ. அந்த மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. இப்படி அவரு சொல்லும் போதே நம்ம கோல்ட் கிங்குக்கு அங்க தெரிஞ்சு போயிடுது. இதுக்கு மேலேயே இவனை ஏமாத்தினே இருந்தா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம். சைட்ல பாத்துக்கினே அவரு சொல்றாரு தயாராருன்னு. அங்க நம்ம சுபாருவும் ரெடி ஆயிடுறான். சுபாரு அவனோட இக்னிஷியன் சோர்ட் அதை எடுத்து டக்குன்னு சம வேகமா பின்னாடி டெலிபோர்ட் ஆகுறான். பாக்குற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறது. இவன் எப்போ வந்தானு அவன் பயன்படுத்தின டெக்னிக்கும் அங்க வந்து டெலிபோர்டேஷன் தான். அது மில்லி செகண்டுக்கும் கீழே இருந்திருக்கும். அதனால தான் அவரு இப்படி ஷாக் ஆகுறாரு. இதை ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம கோல்ட் கிங் அவரோட டெத் ஃபிஸ்ட் அங்க வர்றாரு. அங்க நம்ம ஹீரோ அவனோட கர்ஸ்ட் பிளட் மோல்ட்டை விட அதனால அவளைக்கு ரீஜெனரேட் அதை வந்து பண்ண முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல எதுவுமே அங்க ஒர்க்கும் ஆகாது. என்னதான் ஒரு பயங்கரமான பஞ்ச 2 பேருமே விட்டாலும் அவரோட ஸ்கில் அதை வந்து அவரு ஏத்தி விட அங்க இன்னமும் பத்தி நெறியுது அவங்களோட உடம்பு. ஆனா நல்ல வேலை நம்ம சுபாருவோட ஸ்கில் இருக்கிறனால அவளுக்கு உங்களுக்கு எதுவுமே ஆகல. நீங்க பண்ண வேலையால உங்க எல்லாரையுமே நான் உரு தெரியாம அழிக்க போறேன். இப்படி சொல்லும் போதே அந்த இடத்துல நம்ம கிங்கா அவன் வந்து டச் பண்ற.
இதை வந்து அவன் எதிர்பார்க்கல. என்ன இவன் பண்ணிருக்கான்னு, இவன் ஒரு சில்வர் ரேங்க்ல இருக்க ஒரு ஹீரோ, இவனால பெருசா என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம கிங்கா யோசிக்கிறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல, நம்ம கிங்கா ஆல்ரெடி ஐஸ் 9க்கான ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அதனால ஒரு மிகப்பெரிய ஒளியும் அப்பியர் ஆகுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் அவரோட உடம்பு அது வந்து உண்மையிலேயே ஒஞ்சு போயிடுச்சா, உரையாம இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கா. எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். சண்டை இன்னமும் முடியல, இப்பதான் உண்மையை சொன்ன ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.